அனைவருக்கும் வணக்கம். நான் வெண் இளங்கோ. நம்ம இப்போ சிதம்பரத்திலிருந்து காரைக்காலுக்கு போக வழியில இருக்கக்கூடிய கொள்ளிடம் ஆற்று பகுதியில இருக்கக்கூடிய ஒரு புதிய மேம்பால பணிகள் பத்தி தான் பார்க்க போறோம். இதோ அங்க தெரியுது பாருங்க அந்த இடத்துல. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே இருக்கக்கூடிய பழைய மேம்பாலம். அந்த மேம்பாலம் பயணித்தவர்களுக்கு தெரியும். அந்த மேம்பாலம் எந்த அளவுக்கு குறுகலா இருக்கும். பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டிக எளிமையா போயிட்டு கடந்து வர முடியாது சூழல் இருக்கும். அது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள புதிய, அகலமான, விசாலமான புதிய மேம்பாலம் வந்து இங்க கட்டியிருக்கிறாங்க. அததான் இந்த பதிவில நம்ம பார்க்க போறோம். பழைய மேம்பாலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அது அன்றைய ஒரு 30, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட மேம்பாலமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அ அன்றைய காலகட்ட போக்குவரத்திற்கு தகுந்த மாரி மேம்பாலம் வந்து கட்டி உட்டாங்க. அது காலம் மாற்றத்துக்கு தகுந்த மாரியும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ற தகுந்த மாரி பாலத்த வந்து அது நம்ம பெருசா பயன்படுத்த முடியாத சூழல். ஒரு பகுதியில பேருந்து வந்தாலே இன்னொரு பகுதியில நின்னு போகக்கூடிய அளவுக்கு அந்த மேம்பாலம் வந்து அகலம் வந்து சிறியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம கரடு முரடா இருக்கும். மேம்பாலத்திலே மேடு பள்ளம் வந்து குண்டும் குழியுமா இருக்கும். ஏன்னா அதில நான் வந்து இருசக்கர வண்டியிலயும் நெறைய தடவ பயணிச்சிருக்கேன். பேருந்துலயும் பயணிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு அந்த பழைய மேம்பாலம் வந்து கொஞ்சம் கடினமான நிலையா இருக்கும். வேற வழி இல்ல அப்படின்றதுனால அந்த பாலத்த வந்து நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தியிருப்போம். தற்பொழுது இந்த புதிய சாலை வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. இந்த சாலை சிதம்பரத்துல இருந்து கிட்டத்தட்ட கடலூர்ல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நினைக்கிறேன் இந்த சாலை. எனக்கு சரியா தெரியல. ஆனா அது சிதம்பரம், கடலூர் இந்த பகுதிகள் எல்லாத்தையும் இணைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டா இந்த ரோடு வந்து போட்டுருக்காங்க. இந்த ரோடு நீங்க பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தார் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க சிமெண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு போட்டிருக்காங்க. இது இங்க மட்டும் இல்ல. ரொம்ப தூரத்துக்கு சிமெண்ட்லயே தான் ரோடு போட்டிருக்கிறாங்க. இங்க கொஞ்சம் தூரம் இந்த பாலத்தில சிறிதளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தார் சாலை அமைச்சிருக்கிறாங்க. மறுபடியும் பாருங்க சிமெண்ட் ரோடு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நான் அந்த இடையில இருக்கக்கூடிய கொள்ளிடம் ஆற்றுல புதிய மேம்பாலம் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ பொதுவாவே எல்லாம் பயணிகள் போக்குவரத்து வந்து இதில தான் நடந்துட்டு இருக்குது. இந்த நம்ம எடுத்துட்டு இருக்கிற இந்த கொள்ளிடம் ஆற்று பாலம் வந்து அந்த புதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அதாவது சிதம்பரத்துல இருந்து நம்ம காரைக்கால் வர்ற வழியில ஒரு 10, 15 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு பாலம் கட்டியிருக்கிறாங்க. அதாவது இருபுறங்களும் பழைய மேம்பாலம் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ரோடு தான் இருக்கும். அதாவது இருவழி பாதையா தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பாலம் வந்து ஆ 4 வழி பாதை, 4 வழி அகல மேம்பாலமாகவும் இருக்கும். 2 பக்கம் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து போறதுக்கும் இடம் இருக்கும். இருசக்கர வண்டிங்க போறதுக்கும் இதில இடம் இருக்கும். ஆனா பழைய மேம்பாலம் நீங்க பார்க்கும்பொழுது கரெக்ட்டா ரொம்ப சுகரா இருக்கும். அதில வந்து 2 வண்டிங்க எதிர்ல கிராஸ் பண்ணி போனா கூட மெதுவா போற மாரியான சூழல் தான் இருக்கும். தற்போது ஒரு புதிய மேம்பாலம் இங்க கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. மக்கள் வந்து இத பெரும்பாலும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதிய சாலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நல்ல திட்டம். இதற்காக நம்ம யூனியன் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம நன்றி சொல்லலாம்.